பேசி பாத்தீங்க மாறல, சொல்லி பாத்தீங்க மாறல, விட்டுருங்க, பேசாதீங்க, பேச்ச அங்க நிறுத்துங்க. இங்க நான் சொல்லுவேன், ஒரு பிரச்சனை மாறதுக்கு ஒரு வழி சொல்லித்தரேன். இன்னைக்கு நீங்க அதை மனசுல பிடிச்சுக்கோங்க. உங்களால முடிஞ்சா மற்ற பெண்களுக்கு இதை சொல்லிக் கொடுங்க. பிரச்சனை மாறுவதற்கு வழி என்ன? ஆமென். என்ன வழி தெரியுமா? ஒரு பிரச்சனை குறித்து பேசுவதை விட அந்த பிரச்சனைக்காக ஜெபிக்கிற நேரம் அதிகமானால் பிரச்சனை மாறும். சிஸ்டர், உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நான் கேட்டா, என்கிட்ட எனக்கு தெரியும் பெண்களை பத்தி, ஏன்னா நிறைய பெண்கள் பார்த்துட்டேன் நான். 1 மணி நேரமாவது ஒரு பெண்கள் பேசுவாங்க அவங்க பிரச்சனை. பேசுவீங்களா பேச மாட்டீங்களா? பிரின்சி சிஸ்டர் கிட்ட பேசணும், இல்ல ஏதோ ஒரு ஊழியக்கார வச்சுக்கலாம், அம்மாங்க யார்கிட்ட உங்களுக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு, உங்க பிரச்சனையை சொல்லி நீங்க அவங்க கிட்ட ஜெபிச்சுக்கலாம் அப்படின்னா நான் பார்த்துருக்கேன். ஃபோன் எடுத்து அலோ சிஸ்டர்னா 1 மணி நேரம் பேசுவாங்க அக்கா. 1 மணி நேரம் முடிச்சு நான் ஒரு செய்தி சொன்னா மறுபடியும் அந்த முதல் பாயிண்ட்டுக்கே வருவாங்க அக்கா. 1 மணி நேரம் பேசுவீங்க. ஆனா நான் சொல்லுவேன், போய் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா அந்த பிரச்சனைக்காக உங்களால எத்தனை நிமிஷம் ஜெபிக்க முடியும்? ஜெபிச்சு பார்த்து 10வது நிமிஷத்துல என்ன முடிஞ்சிருச்சு? பிரின்சி சிஸ்டர் கிட்ட சொன்னா மட்டும் 1 மணி நேரம் வருது, ஜெபிச்சா வர மாட்டேங்குதே. உங்க பிரச்சனை எப்ப தீரும் தெரியுமாக்கா? பேசுகிற நேரத்தை விட ஜெபம் அதிகமா. அந்த பிரச்சனைக்காக பேசிக்கிட்டே இருக்கீங்கல்ல, 4 பேர்கிட்ட பேசுறீங்க, 2 பேர்கிட்ட பேசுறீங்க, 10 பேர்கிட்ட பேசுறீங்க, இவங்க கேட்கல அவங்க கிட்ட பேசுறீங்க. நிறுத்துங்க, பேச்ச குறைங்க, கர்த்தரிடத்துல பேசுங்க. அல்லேலூயா. இவங்களால கேட்க தான் முடியும், அவரால செய்ய முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இவங்களால கண்ணீரை துடைக்க தான் முடியும், அவரால தான் நிறுத்த முடியும். அல்லேலூயா, ஆமென். அப்ப புரிஞ்சுச்சா? இதை மறக்க மாட்டீங்கல்ல, உங்க வாழ்க்கையில நீங்க மறக்க கூடாது, பெண்கள் மறக்கவே கூடாது. பிரச்சனை முடிய தீர்வு என்ன தெரியுமா? இந்த பிரச்சனையை கூட நான் பேசுறதை விட இந்த பிரச்சனைக்காக நான் ஜெபிக்கிற நேரம் அதிகமாகுதா, பிரச்சனை முடிவுக்கு வரும். அல்லேலூயா.